Welcome to JOAN'S Coastal Delicacies. Hi, this is Jayanti. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ், அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி நம்ம ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கடையில் வாங்கி எதையுமே கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த பிளாட்ஃபார்மே, இந்த யூடியூப்பில் நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் சேனலில் உங்களுக்காக நாங்கள் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நாங்கள் போட்டுட்ருக்கோம். எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கடையில் வாங்காமல், ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போகாமல் நம்ம ஈஸியாக செய்யலாம்ன்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். முக்கியமாக நான்வெஜ் ஐட்டம்ஸை நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கி அதை நம்மளே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப சேஃபு, அப்புறம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு போகாமல் இந்த மாதிரியான ரெசிபிஸை நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ப்ரான் ஷேஷ்வன் சவுமின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. Noodles 1.5 packet, prawns 400 grams, இஞ்சி பூண்டு paste 1/2 teaspoon, pepper powder 1 teaspoon, chili flakes 1/2 teaspoon, மைதா 1 tablespoon, corn flour 1 tablespoon, முட்டை 1, பூண்டு 4 பல்லு, பச்சை மிளகாய் 1, கேரட் 1, கேப்சிகம் 1, கோஸ் 100 கிராம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஷேஷ்வன் சாஸ் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில், சுகர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வினிகர் 1/2 டேபிள் ஸ்பூன். இன்றைக்கி ப்ரான் ஷேஷ்வன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கோம். நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பாயில் ஆகிற சமயத்தில் நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது இந்த சைனீஸ் நூடுல்ஸ், பிளெயின் நூடுல்ஸ் கடையிலலாம் கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, அப்போ தான் இந்த நூடுல்ஸில் இறங்கும். இதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஊற்றுறோம். இதை நல்லா வேக விட்டுறலாம், மிக்ஸ் பண்ணி விட்டு. இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ரொம்ப குழப்பாக இருக்கிற மாதிரி வேக விடக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுத்துங்க. லைட்டாக அப்படி நசுக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம வடிச்சிட்டு நல்லா தண்ணியில் கோல்டு வாட்டரில் அலசி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே ப்ரான்ஸ் தான். நான் ஒரு 400 கிராம்ஸ் ப்ரான்ஸ் இருக்கும். அதை எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டீவைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதே மாதிரியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதை போட்டுக்கிறேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாக்கா நீங்கள் மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வானலை போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். வானல் ஹீட் ஆனதும் ப்ரான்ஸை பொரிக்க தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ப்ரான்ஸை
தனித்தனியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ப்ரான்ஸ்லாம் எப்போவுமே ஒரு 4 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாகவே டோட்டலாகவே வெந்துடும். ஒரு சைடு வேகிறதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு சைடு வெந்ததும் நம்ம அடுத்த சைடு பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களா இருந்தாக்கா நீங்கள் வந்து இந்த ப்ரான்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். இப்போது நம்ம அடுத்த பேட்சை போட்டு எடுத்துக்கலாம். ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணும்போது இந்த எக்கு வந்து ட்ரிப் ஆகாமல் போடுங்க. இப்போது எல்லா ப்ரான்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்றதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல இந்த மீதி இருக்கிற முட்டை மசாலாவை அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அழகாக ட்ராப்பாக ஊற்றுனீங்கன்னா அழகாக வரும். அதையும் நம்ம வந்து அந்த நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக் ட்ராப்ஸையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாம் பொரித்து வச்சுருக்கோம்ல அந்த எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 4 பூண்டு நீட்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனதும் நான் வந்து இதுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகா வந்து பழுத்து இருக்கும்ல அந்த மிளகா தான் போடுறேன். ரெட் கலராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகா வந்து நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டு இது கூடவே நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து ஒரு கேரட்டை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நான் வந்து ஒரு கேப்சிகமை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அதே மாதிரியே நான் கோஸையும் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். அதையும் இது கூடவே போட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம அந்த வெங்காயத்தை மட்டும்தானே போட்டோம். அந்த வெங்காயத்தடையே இது கூட போட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போது இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஷேஷ்வான் சாஸ் போட்டுக்கிறேன். இதுதான் இதோட ஹைலைட்டே. இந்த ஷேஷ்வான் சாஸ் வந்து எங்கள் வீட்டிலையே பண்ணது தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று போட்டிருக்கோம் ஷேஷ்வான் சாஸ் யூஸ் பண்ணி. அது வந்து எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருப்போம். அதை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த சாஸ். இப்போ இதுக்கு கூடவே நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை இதோட போட்டுக்கலாம். நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து இந்த ஆயில் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதுலேயே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அடுத்தது நம்ம வந்து நல்லா ஜில்லுன்னு தண்ணியில் கழுவுனோன்னா நல்லா அப்படி இது மாதிரி தனித்தனியாக இருக்கும். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இதிலோட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா அழகாக டெலிகேட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் இந்த சாஸ் எல்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரான்ஸு இந்த வெஜிடபிள்ஸ் இந்த நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபோர்க்கு இல்லை ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் அழகாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அட்டகாசமான நூடுல்ஸ் ரெடி. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த நூடுல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே எதுவுமே தேவையில்லை. வெறும் சாஸ் கூட தேவையில்லை. நீங்கள் வெறுசாகவே நல்லா சாப்பிட்லாம். இதில் வந்து இந்த ப்ரான்ஸோடைய டேஸ்ட்டு அப்புறம் அந்த ஷேஷ்வன் சாஸோடைய டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கெஸ்ட் வந்தால் பண்ணலாம். உங்கள் கிட்ஸுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு பண்ணலாம், டின்னருக்கு பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். பிக்னிக்லாம் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். எதையுமே கடையில் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு. அதுதான் நான் வந்து முக்கியமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன்.
இந்த மாதிரி செஞ்சு நம்ம வீட்டில் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான டிஷ்ஷெல்லாம் ஈஸியாக வீட்லேயே செய்கிறத மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்போ தான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye bye. Thanks for watching.